விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகம், இந்த மாதிரி ஒரு நட்சத்திர கோர்வையில் தான் பிரயாணம் பண்ணுறார். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது ஜென்ரலாகவே வந்து கடகராசிகள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் வந்து இவங்க பாசம் அதிகமாக வைப்பாங்க. ஸோ மற்றவர்கள் மீது அதீதமான ஒரு பாசங்கள் இருக்கவங்க, நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு வரவங்க தான் கடகராசிக்காரர்கள். அவங்க சப்போஸ் அவங்க அனுபவிக்கலைன்னா அவங்க மூதாதையரில் கண்டிப்பாக ஒரு கஷ்ட நஷ்டங்கள், நிறைய ஒரு வறுமைகளோ ஒரு பிரச்சனைகளோ ஃபேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையிலும் வந்து ரொம்ப 100% பர்ஃபெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து கடகத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்போது, ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவுக்கு உடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8ல் இருக்கிறது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான, குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் சூடாக பேசுவீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து சனியோடு இருக்கும்போது சித்தப்பா வகைரர்கள், அப்பா உங்களுக்கும் போது நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணுன்னு இருக்கவங்க, வெளியூர் போகணுன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சுக்கிரன், 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய ஏற்ற நல்ல லாபங்கள், நிறைய, அதாவது என்ன சொல்கிறதுனா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தந்தையுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12 குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பிஸ்னஸில் கூட வந்து தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு சடன் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் காணும். பட் லாபங்கள் இருக்கும். லாபங்கள் பிஸ்னஸில் எந்த வித ப்ராப்ளம் பண்ணாது. குழந்தைகளோட விஷயங்களும் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாதனம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வேலையில் நல்ல மாற்றங்கள், அதே ஒரு உத்தியோக உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி தசாபத்தி வந்து நடக்குது அவங்களுக்குலாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரியில் பணம் வர்றது, இல்லை வராத ஒரு காசு பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பேசணும், ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது ஒப்பந்தங்கள் மூலியமாக நிறைய பிரயாணங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் பார்த்துருந்துக்கணும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையர்னால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்ற பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு சொத்துக்கள் விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுத்துரும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களோடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி நடக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இருந்தாலும் வந்து அந்த திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தங்கள். ஸோ சந்திர தசாபுத்தி அந்தங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள், செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து 12
வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் பிரயாணங்கள் தான், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கடகலகனமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். 9லிருந்து அவர் வந்து இப்போ குருடைய சாத்திரமும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பெரும் லாபங்கள், பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக இருந்து குரு தசாபதி வந்திருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயம், தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக இருந்து சனி தசாபத்தினும், சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனிங்கிறவர் வந்து யாருக்கெல்லாம் வந்து கடகலகனத்தில் சனி தசாபத்தி வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சின்ன லாட்ரியோ இல்லை வராத ஒரு திடீர் காசு இல்லை ஒரு பெரிய கேஸில் வந்து ஒரு மாட்டிட்டு அந்த பணம் திடீர்னு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடகலகனமாக இருந்து புதன் தசாபத்தினும், புதன் வந்து பார்த்திங்கன்னா 3-12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து 8ல் உள்ள சனியுடைய சாரத்தில் போகும், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். பிரயாணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது புதிய தொழில் ஒப்பந்தங்களோ வெளியூரில் ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 3ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸ் ரொம்ப இருக்கும். சட்டம் ரீதியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா லீகல் இஷ்யூஸில் மாட்டி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினும், சுக்கிரன் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் வந்து அதுவும் உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து இது ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை பிரயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தது. இப்போ உதாரணமாக ஒரு 7ல் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி, அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக
எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்து, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.